ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் ஜெனி. இன்றைக்கி அம்மா ஊருக்கு போயிட்டாங்க. அவங்க அங்கே அம்மா வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல் அப்படிங்கிறதையும் அவங்க கிச்சனை லைட்டாக சுற்றி காமிச்சிருக்காங்க. அதையும் நம்ம பார்க்கலாம். பீர்க்கங்காய் தோல் துவையலும் சொல்லலாம், சட்னி சொல்லலாம், அதுதான் ரெடி பண்ணியிருக்காங்க. வாங்க அது எப்படி பண்ணியிருக்காங்கன்ட்டு பார்க்கலாம். இது வாஷிங் மிஷினு, இதான் நம்ம வீடு கிச்சனு. இன்றைக்கி ஒரு சட்னி வைக்கேன். என்ன சட்னின்னா, பீக்கங்காய் இருக்குல்ல, பீக்கங்காய் தொலியை சீவி நம்ம எல்லோரும் கீழே தான் போடுவோம். அந்த காலத்தில் என்ன செய்வாங்க, அதை துவையலாக அரைப்பாங்க. எங்கள் அம்மாலாம் அரைச்சி தரும். அதனால் பீக்கங்காய் தொலி, வரமிளகா, மல்லி செடி, கருவேப்பிலை, உளுந்து, பருப்பு, வெள்ளைப்பூடு, புளி எல்லாம் போட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி, அதுக்கப்புறம் அதை துவையலை அதை நம்ம அரைச்சி ஆற வச்சு அரைச்சி நம்ம அதை தாளிக்கணும் சட்னியாக. இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா, இதை அரைக்க போகிறோம். நல்லா ஆறி வச்சு வதக்கி வச்சு பாருங்கள். இதுதான் இதை நல்லா செஞ்சு வச்சா இனிமேல் இதை நம்ம அரைச்சி தாளித்து தோசைக்கு மாவு கலக்கி வச்சுருக்கு. தோசை மாவுக்கு ஊற்றி சாப்பிட்டுக்கிற வேண்டியதான். அப்புறம் அடத்தோசை மாவு இருக்குது. அடத்தோசை மாவு, இது அடத்தோசை. இது அடத்தோசைக்கு நல்லாயிருக்கும், சட்னிக்கு நல்லாயிருக்கும். இன்றைக்கி நைட்டு சாப்பாடு நம்ம வீட்டில் வைக்க போகிறோம். தண்ணி ஊற்றி அரைக்கணும், அதுதான் அந்த தொழிலாம் அரைவிடும். அந்த துவையில அரைச்சி வச்சுருக்காங்க. துவையில் அரைச்சி எடுத்தாச்சு. இதை இப்போ நம்ம மேசன்னா எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் கூட கொஞ்சம் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் துவையல். அப்புறம் வெங்காயமும் கடுகு போடணும். வெங்காயம் போடக்கூடாது, வெங்காயம் மட்டும் நல்லா இருக்காது. அதனால் கடுகு போடணும். கடுகு போட்டுட்டு 2 கருவேப்பிலை போடணும். போட்டா கடுகு வெடித்த உடனே அப்புறம் அது கறிக்கிட்டா அப்புறம் நம்ம போட்டுருங்க. அரைச்சி இவ்வளோதான் அந்த காலத்தில் உள்ள சாப்பாடு. இதை வச்சு ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு எப்படி நான் எல்லாத்தையும் வளர்க்குறேன்னு சொல்லித்தரேன். இன்றைக்கி எங்களுக்கு நேரம் ஆயிடுச்சு, நைட்டு வேலைக்கு போகணும் மகன். அதெல்லாம் சீக்கிரம் வச்சுட்டேன். இன்னொரு நாள் எப்படி வளர்க்குறது உங்களுக்கு காமிக்க. லைட்டாக துவையில எடுத்துக்கலாம், வச்சுக்கலாம். சட்னி இது 2 நாள் கூட வச்சு நம்ம பெருசில் வச்சு சாப்பிட்டுக்கலாம். சூடு பண்ணி நல்லாயிருக்கும்.